கேரளா 3 மணி 20 அதாவது 3 பார்த்தீங்கன்னா 3208. இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3860, அதாவது 3860 3208 தனலட்சுமிக்கு காருண்யா ப்ளஸில் வந்த ரிசல்ட். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் பார்க்குற 3க்கு 7 அப்படிங்கும்போது அதே மாதிரி 3க்கு 7 8க்கு 5 அப்படின்னா 8க்கு 5 அப்படிங்கும்போது 2க்கு வந்து 9, 6க்கு 2 அப்படின்னா 6க்கு 2 அப்படின்னா 0க்கு வந்து 6. ஓகேவா? அதே மாதிரி 0க்கு 3 அப்படின்னா 8க்கு வந்து 1. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 7961 அப்படிங்கிறத உங்கள் கணக்கில் ஒரு செட்டாக வச்சுங்க. ஓகேவா? 7961 அப்படிங்கிறத ஒரு செட்டு நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது தனலட்சுமி அப்படிங்கிறதுக்கு காருண்யாவில் என்ன மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாள் ஒரு சில மாதிரி பேட்டர்னில் உட்காரும். முன்னேற்று இதில் பார்த்தீங்கன்னா முந்தானத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 753 இந்த ட்ரா அடித்தது வந்து நம்மளுக்கு மிஷின் நம்பர் வச்சு அடித்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா 208. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு திருப்பி மிஷின் நம்பரில் அடிக்கிறானா இல்லை வந்து பேட்டர்னில் அடிக்கிறானே தெரில. ஆனால் என் கணக்குப்படி எனக்கு வந்து இருக்கிறது 7961. ஸோ இதை வந்து ஒரு 4Dயில் ஒரு செட்டாக வச்சுங்க. 961 அப்படிங்கும்போது ஏன்னா இந்த மாதத்தில் ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா வந்த நம்பரே வச்சு அப்படியே மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்காங்க. அதுக்கு சின்ன உதாரணமாக சொல்லப்போனால் இந்த 610க்கு 615, இந்த 610க்கு 615, 755க்கு 753 அப்படிங்கிற மாதிரி. சரி, நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் திருப்பி அப்போ வந்து வருமா? அதாவது இந்த போர்ட்லேயே இருக்கிற நம்பர் வைக்கிறோமே, இப்போ 961 நான் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல 860 இருக்குது. அப்படிங்கும்போது திருப்பி அதே நம்பர் வருமானா வரதான் செய்யுது. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே 2 நம்பரை மட்டும் மாற்றி ஒரு நம்பர் மட்டும் பவர் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால ஸோ 961 அப்படிங்கிறது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் 7961 எடுத்துங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடி இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தனலட்சுமிக்கு காருண்யா அப்படிங்கும்போது இந்த இடத்துல 9735 அப்படின்ட்டு இருக்கு. நேற்று வந்து ரிசல்ட்டு 3208 அப்படிங்கும்போது 9க்கு 2 அப்படின்னா 3க்கு வந்து 6, 7க்கு 4 அப்படிங்கும்போது அதாவது இங்கே பார்த்துங்க 9க்கு 2, 7க்கு 4, 3க்கு 4, 5க்கு 2 இருக்குது. 7க்கு 4 அப்படிங்கும்போது 2க்கு பார்த்தீங்கன்னா 9. எனக்கு இதுலேயும் அதுலேயும் 2லேயுமே 9 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதாவது ஏ போர்டில் 9 ஒரு செட்டு ட்ரை பண்ணால் கம்மியாக பண்ணலாம். 3க்கு 4 அப்படிங்கும்போது 0க்கு 1, 5க்கு 2 அப்படின்னா 8க்கு வந்து 5. ஸோ இதுபடி பார்க்கும்போது 6915 அப்படிங்கிறது எனக்கு கணக்கு. ஸோ இதில் வந்து நான் இதுலேருந்து இந்த மந்த்து இந்த சார்ட்லேருந்து நான் வந்து 2 விதமாக எடுத்திருக்கேன். 1 அப்படின்றது பார்த்திங்கன்னா 79 61 69 15. இது ரெண்டும் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரி, நீ சொல்கிற இந்த 2 நம்பரும் இந்த இதுலேருந்து வந்து எங்கேயுமே திருப்பி ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கேன். இங்கே தான் 215 இருக்குது அப்படின்னா 215 இருந்தாலுமே நம்ம இங்கே கொடுக்குறது 915. இந்த இடத்துல எப்படி 755க்கு 753 கொண்டு வந்தாலும் அதே மாதிரி ஒரு போர்டு மாற்றி வந்து திருப்பி அதே நம்பர் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா? அதே மாதிரி 961 நான் 860க்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7961 6915. ஓகேவா? ஓகே, சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 208 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 808 அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இதாகுது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருவேளை சப்போஸ் இது நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 753208. ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இடத்துல லாக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 08ன்னு காமனாக ஒரு இடத்துல வரும்போது நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்கே 08க்கு 32 இருக்குது, இங்கே 09க்கு 22 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது பிசியில் பார்த்தீங்கன்னா 32 ஒரு செட் வச்சுங்க. ஓகேவா? அதே மாதிரி 0
அப்படி 21 சரியா. பிசியில் 32 21 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க சரியா. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 20 அப்படிங்கும்போது நம்ம வந்து 96 அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி திரும்ப ரிப்பீட்டாக வந்து நம்மளுக்கு 96 91 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2க்கு வந்து 9, 0க்கு வந்து 6, 8க்கு 1, 2க்கு வந்து 9, 0க்கு வந்து 1, 8க்கு 5 இப்படி எடுத்திருக்கோம். பிசி நான் எடுத்திருக்கேன். சரி, இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு 208 அப்படிங்கும்போது இவன் 772. ஸோ இப்போ இந்த போர்டில் இத்தனை நாள் இந்த நம்பர் வந்து இறங்கலை அப்படிங்கிற கணக்கு ஒன்று எடுத்திருக்கேன். அதாவது எப்படின்னு சொல்ல போனால், இப்போ வந்து ஏ போர்டில் வந்து இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் இந்த 2க்கு அப்படிங்கும்போது 2க்கு வந்து ஏற்கனவே வந்து 2க்கு 6 வந்துருச்சு, 1 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 7 வந்துருச்சு. அப்படிங்கும்போது நான் ஏ போர்டில் வந்து நான் பவரில் எடுத்தால் எனக்கு 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. 9 வரலன்னா 9க்கு 4 பவராக வரலாம். ஓகேவா. சரி, அதே மாதிரி 0க்கு பார்த்தீங்கன்னா 3, 5, 2, 1. இந்த 0க்கு வந்து 3 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 1 வந்துருச்சு. அப்படிங்கும்போது எனக்கு இதில் வந்து ஏற்கனவே நம்ம எடுத்த 915 நம்ம எடுத்திருக்கோம். அதில் வந்து 1 விட்டுருவோம். 1 வந்து ஏற்கனவே இந்த இடத்துல வந்ததுனால 1க்கு அடுத்தபடியாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 0க்கு 6 பவரில் எடுக்கிறேன். ஓகேவா. சரி, சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 0க்கு வந்து 8க்கு வந்து 6 வந்துருச்சு, 1 வந்துருச்சு, 0 வந்துருச்சு. அப்படிங்கும்போது நான் வந்து சி போர்டில் 5 வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக டார்கெட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நான் இதுபடி எடுக்கும்போது 965 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன் சரியா. உங்கள் கணக்கில் வந்தால் எனக்கு எடுத்துங்க 965. ஓகேவா. 965 465 அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ நான் இப்போ மொத்தமாக உங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 79 61 69 15 965 465 அப்படிங்கும்போது ஏசியில் 95 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா. ஏசியில் 95 இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. ஸோ ஏபி ஏசிபிசி காமனாக இப்போ நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஏபி ஏசிபிசியில் 96 95 15 61 65 46 ஒரு வேளை 65க்கு பதிலாக 66 அப்படின்னு வச்சாலும் வைக்கலாம். ஒரு நம்பர் கூட ஏற்றி 66ஆக வச்சாலும் வச்சுங்களேன். அப்படிங்கும்போது 66. ஓகேவா. 66. ஸோ 66 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் கொடுக்குறோம். ஓகேவா. உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதா பார்த்து எடுத்துங்க. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் 6 5 9 இதான் என் கணக்கில் கரெக்டாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்துங்க சரியா. ஓகே. ஏ போர்டில் 9 ஸ்ட்ராங்காக இருக்குது, சி போர்டில் 5 ஸ்ட்ராங்காக இருக்குது, பி போர்டில் 6 ஸ்ட்ராங்காக இருக்குது. 965 ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.